கருணையாளர் ஆகிவிடாதீர்கள். இல்லையென்றால் இந்த உலகம் உங்களை மிதித்து தள்ளிவிடும். ஆம், இதுதான் சதாப்தங்கள் கடந்தும் அதே கூர்மையுடனும் அதே உண்மையுடனும் அதே தொடர்புடைய தன்மையுடனும் ஒலித்துக் கொண்டிருக்கும் சாணக்கியரின் குரல். சற்றே யோசித்துப் பாருங்கள். இந்த உலகத்தில் வாழ்வது உண்மையிலேயே இவ்வளவு எளிதா? நீங்கள் எல்லோரிடமும் கருணையுடன் நடந்தால், எல்லோரையும் நம்பத் தொடங்கினால், எல்லோருக்கும் உதவி செய்யத் தொடங்கினால் என்ன ஆகும்? நீங்கள் மனித நேயத்தை காத்ததாக உங்களுக்கு தோன்றும். ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த உலகம் உங்கள் இதயத்தின் நன்மையை ஒருபோதும் வணங்காது. அதை பலவீனமாக நினைத்து பயன்படுத்திக் கொண்டு பிறகு உடைத்து புறக்கணித்துவிடும். இதனால்தான் சாணக்கியர் சொன்னார், அளவுக்கு மீறிய கருணையுடைய மனிதன் முதலில் மிதிக்கப்படுவான் என்று. இப்போது நான் உங்களிடம் நேரடியாக கேட்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படுகிற இடத்தில் இல்லையா? உங்கள் நன்மையை மக்கள் படிக்கட்டாக மாற்றிக்கொள்கிற இடத்தில் இல்லையா? உங்கள் கருணை உங்களுக்கே எதிரான ஆயுதமாக மாறும் இடத்தில் இல்லையா? அப்படியானால் இப்போது மாற்றத்திற்கான நேரம் வந்துவிட்டது. சாணக்கியர் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த உண்மையான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இன்று இந்த வீடியோவில் நாம் ஆழமாக இறங்கப் போகிறோம். இங்கு சொல்லப்படும் 4 ரகசியங்களை நீங்கள் அறிந்து புரிந்து உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தால் கேளுங்கள். இந்த இரக்கமற்ற உலகத்திலிருந்து இனி உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. யாரும் உங்களை பயன்படுத்த முடியாது. யாரும் உங்களை மிதிக்க முடியாது. இந்த 4 ரகசியங்கள் கருணையுடன் இருந்தாலும் வலிமையானவராக உங்களை மாற்றும். இரக்கம் கொண்டவராக இருந்தாலும் உறுதியாக நிற்கச் செய்யும். மேலும் மிக முக்கியமாக, இந்த கூட்டம் நிறைந்த உலகத்தில் நீங்கள் வெறும் உயிர் வாழ மாட்டீர்கள், தலை நிமிர்ந்து வாழ்வீர்கள். ஆனால் முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. இந்த பாதை எளிதானது அல்ல. இந்த வழி தங்களுக்குள் தாங்களே பார்ப்பதற்கான தைரியம் உள்ளவர்களுக்கானது. உண்மையை தாங்கும் மன வலிமை உள்ளவர்களுக்கானது. தங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்ற தீவிரம் உள்ளவர்களுக்கானது. ஏனெனில் இந்த 4 ரகசியங்களை புரிந்து கொள்வது வெறும் தகவலை பெறுவது அல்ல. அது ஆன்மாவை உழுக்கும் ஒரு செயல்முறை. இப்போது கவனமாக கேளுங்கள். அந்த 4 ரகசியங்கள் என்ன? முதல் ரகசியம், கருணை எப்போது வலிமை, எப்போது விஷம் என்பதை உங்களுக்கு கற்றுத்தரும். இரண்டாவது ரகசியம், யார் உங்கள் நன்மையை பயன்படுத்திக் கொள்கிறார், யார் உண்மையில் உங்கள் துணை என்பதை கண்டறிய பிரேதையை அகற்றும். மூன்றாவது ரகசியம், கருணையுடன் இருந்தபடியே எப்படி கடுமையை காட்ட வேண்டும் என்பதை உங்களுக்கு கற்றுத்தரும். அப்படி செய்தால் மக்கள் உங்களை பலவீனமாக நினைக்க மாட்டார்கள். நான்காவது ரகசியம் மிகப்பெரியது, மிக ஆபத்தானது, மிக ஆழமான உண்மை. அதை நீங்கள் கற்றுக்கொண்டால் இந்த உலகில் யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. இந்த 4 ரகசியங்கள் உங்களை உள்ளிருந்து மாற்றிவிடும். உங்கள் சிந்திக்கும் முறையை மாற்றிவிடும். இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க உங்கள் கண்களை திறந்துவிடும். அங்கு அப்பாவித்தனம் வாழ்வின் அடிப்படை அல்ல, புத்திசாலித்தனமும் விவேகமுமே உண்மையான ஆயுதம். இப்போது நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இந்த உலகத்தில் நீங்கள் உண்மையிலேயே வெல்ல விரும்புகிறீர்களா? யாராலும் அழுத்த முடியாத மனிதராக மாற விரும்புகிறீர்களா? யாராலும் உடைக்க முடியாத மனிதராக மாற விரும்புகிறீர்களா? அப்படியானால் இந்த வீடியோவின் கடைசி வரை என்னுடன் இருக்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் இப்போது கேட்கப் போகும் விஷயங்கள் உங்கள் முழு வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாவம் முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தின் மிகப்பெரிய வடிவம் எப்போதும் எல்லோரிடமும் கருணையுடன் இருப்பதே. கருணையுடன் இருங்கள், ஆனால் எல்லைகளுக்குள். கருணையுடன் இருங்கள், ஆனால் புத்திசாலித்தனத்துடன். கருணையுடன் இருங்கள், ஆனால் மக்கள் உங்களை விளையாட்டுப் பொருளாக நினைக்கும் அளவுக்கு அல்ல. சாணக்கியர் சொல்கிறார், கருணை என்பது ஒரு தீபம். அது சரியான இடத்தில் வைக்கப்பட்டால் முழு உலகத்தையும் ஒளிரச் செய்யும். தவறான இடத்தில் வைக்கப்பட்டால் வீட்டையே எரித்துவிடும். இப்போது முடிவு செய்யுங்கள். அந்த தீபத்தை சரியான இடத்தில் வைக்க விரும்புகிறீர்களா? உங்கள் வாழ்க்கையை உங்கள் கருணை வலிமையாக மாறும் திசையில் திருப்ப விரும்புகிறீர்களா? பலவீனமாக அல்ல. உங்களுக்கு உண்மையிலேயே மாற்றம் வேண்டுமென்றால், இந்த இரக்கமற்ற உலகத்தை உண்மையிலேயே கடந்து செல்ல விரும்பினால், இந்த 4 ரகசியங்களை அறிய கடைசி வரை என்னுடன் இருங்கள். ஏனெனில் நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன், நீங்கள் இந்த 4 ரகசியங்களை கற்றுக்கொண்டதும் உங்கள் கண்களில் இருந்த அந்த பரதை நீங்கிவிடும். இந்த உலகம் உண்மையில் எப்படி இருக்கிறதோ அப்படியே நீங்கள் பார்க்க முடியும்.
இனி பயம் இருக்காது, ஏமாற்றம் இருக்காது, வலிமை மட்டுமே இருக்கும், தன்னம்பிக்கை மட்டுமே இருக்கும், வெற்றி மட்டுமே இருக்கும். ஆகவே இப்போது அந்த ஆழத்திற்குள் நாம் இறங்குவோம். அங்கிருந்து வெளியே வரும்போது உலகமே வணங்கி நிற்கும் மனிதராக நீங்கள் மாறுவீர்கள். முதல் ரகசியம்: கருணை எப்போது வலிமை, எப்போது விஷம். கருணையாளர் ஆகாதீர்கள், இல்லையென்றால் உலகம் உங்களை மிதித்து தள்ளிவிடும். இந்த வார்த்தைகள் கேட்க கடுமையாக இருக்கிறதல்லவா? ஆனால் இதுதான் சாணக்கியரின் நெறிகளின் அழகு. அவர் இனிமையான பொய்களைச் சொல்ல மாட்டார். விஷம் போன்ற உண்மையை நேரடியாக முன்வைப்பார். அந்த உண்மையின் முதல் ரகசியமே கருணை. எப்போது அது வலிமை, எப்போது விஷம்? கருணையின் உண்மையான வரையறை என்ன? ஒருவருக்கு உதவி செய்வது, ஒருவரின் துயரத்தை புரிந்து கொள்வது, பிறருக்காக தியாகம் செய்வது, இதுதானே? ஆனால் கருணைக்கும் 2 வடிவங்கள் உள்ளன என்பதை நீங்கள் அறிவீர்களா? முதல் வடிவம் உங்களை உயர்ந்த மனிதனாக மாற்றும். 2வது வடிவம் உங்களை முட்டாளாக மாற்றும். உண்மையில் உங்கள் இரக்கத்திற்கு தகுதியான ஒருவரிடம் நீங்கள் கருணை காட்டினால் அந்த கருணை உங்களை உள்ளிருந்து வலிமையாக்கும். மனிதனை தாண்டி மனித நேயத்தின் அடையாளமாக உங்களை உயர்த்தும். ஆனால் அதே கருணையை உங்களை ஏமாற்றப் போகும் ஒருவரிடம், உங்கள் நம்பிக்கையை உடைக்கப் போகும் ஒருவரிடம், உங்கள் நன்மையை பயன்படுத்திக் கொள்ளப் போகும் ஒருவரிடம் செலவிட்டால் அதே கருணை மெதுவாக உங்களை சாப்பிடத் தொடங்கும். மரத்தின் வேர்களை கரையான் சாப்பிடுவது போல. இதனால்தான் சாணக்கியர் எச்சரித்தார்: விவேகம் இல்லாத கருணை விஷத்தை விடவும் ஆபத்தானது. கருணை எப்போது வலிமையாக மாறுகிறது? அது உங்கள் விவேகத்துடன் இணைந்திருக்கும்போது. எங்கு கருணை காட்ட வேண்டும், எங்கு கடுமையாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கும்போது. ஒரு அரசன் தனது படைவீரர்களிடம் கருணை காட்டி ஓய்வளித்தால் அவர்கள் மகிழ்ந்து போரில் உயிர் தியாகம் செய்ய தயாராக இருப்பார்கள். அங்கே கருணை வலிமையாக மாறுகிறது. ஆனால் அதே அரசன் தனது எதிரிகளிடம் கருணை காட்டி அவர்களை விடுவித்தால் அவர்கள் திரும்பி வந்து அவனது பேரரசை எரித்து சாம்பலாக்கி விடுவார்கள். அங்கே கருணை விஷமாக மாறுகிறது. அதாவது கருணை உங்கள் உறவுகளை வலுப்படுத்த உதவும் போது, உங்கள் மக்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் துணையர்களை இணைக்க உதவும் போது அது வலிமை. ஆனால் அதே கருணை உங்கள் எதிரிக்கு மூச்சுவிடும் வாய்ப்பை கொடுத்தாலோ, ஒரு சூழ்ச்சிக்காரனுக்கு உங்கள் இதயத்தை பயன்படுத்திக் கொள்ள வழிகாட்டினாலோ அது விஷம். கருணை எப்போது விஷமாக மாறுகிறது? நீங்கள் அதன் எல்லையை அறியாத போது, பிறருக்காக மீண்டும் மீண்டும் உங்கள் எல்லைகளை உடைத்துக் கொண்டிருக்கும் போது, இல்லை என்று சொல்ல முடியாத போது. நீங்கள் ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா? ஏன் பெரும்பாலும் மிகச் சிறந்த மனிதர்களே அதிகமாக துயரப்படுகிறார்கள்? ஏன் எப்போதும் பிறருக்காக எல்லாவற்றையும் செய்து விடுபவர்கள் இறுதியில் தனியாகவே இருந்து விடுகிறார்கள்? ஏனெனில் அவர்களின் கருணை அவர்களுக்கு கவசமாக மாறுவதில்லை, அது அவர்களுக்கு சங்கிலியாக மாறுகிறது. அவர்கள் பிறருக்காக இவ்வளவு குனிந்து கொடுக்கிறார்கள், அவர்களின் முதுகு எப்போதும் குனிந்தபடியே இருந்து விடுகிறது. இதைத்தான் சாணக்கியர் கூறினார்: நீங்கள் எல்லோரிடமும் கருணை காட்டினால் முதலில் மிதிக்கப்படுவது நீங்கள்தான். கருணையின் சோதனை. இப்போது கேள்வி என்னவென்றால், எப்போது கருணை வலிமை, எப்போது விஷம் என்பதை நாம் எப்படி தீர்மானிப்பது? அதற்கான பதில்: சோதனை செய்யுங்கள். ஒவ்வொரு மனிதனையும் பரிசோதியுங்கள், ஒவ்வொரு சூழ்நிலையையும் பரிசோதியுங்கள். கருணை குருடாக இருக்கக்கூடாது. கருணைக்கு கண்கள் வேண்டும், கருணைக்கு விவேகம் வேண்டும். ஒருவர் உங்களுடன் உண்மையாக இருக்கிறார், உங்களுடன் நிற்கிறார், உங்களை ஏமாற்றவில்லை என்றால் அவர் மீது கருணை காட்டுவது உங்கள் வலிமை. ஆனால் ஒருவர் மீண்டும் மீண்டும் உங்களை காயப்படுத்துகிறார், உங்களை பயன்படுத்துகிறார், உங்கள் இதயத்துடன் விளையாடுகிறார், அதற்கு பிறகும் நீங்கள் அவர் மீது கருணை காட்டினால் அதே கருணை உங்களை உள்ளிருந்து காலியாக்கிவிடும். வாழ்க்கையின் விதி எளிதானது: கருணையுடன் இருங்கள், ஆனால் தேவையான அளவிற்கு மட்டுமே. இரக்கம் கொண்டவராக இருங்கள், ஆனால் எல்லை வரை. மிக முக்கியமாக, உங்கள் கருணையின் மீது எப்போதும் கட்டுப்பாடு வைத்திருங்கள். உங்கள் கருணையின் மீது கட்டுப்பாட்டை இழந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய வலிமையை விஷமாக மாற்றிவிட்டீர்கள் என்று பொருள். சாணக்கியர் சொல்கிறார்: விவேகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் கருணைதான் உண்மையான கருணை. இல்லையெனில் அது உங்களையே விழுங்கிவிடும். முதல் ரகசியத்தின் சாரம் இதுதான்: கருணை கெட்டது அல்ல, ஆனால் கருணை குருடாகிவிட்டால், அதில் விவேகம் இல்லையெனில், அதில் எல்லை இல்லையெனில் அதுவே உங்களை அழித்துவிடும். ஆகவே கற்றுக்கொள்ளுங்கள். கட்டுப்பாட்டில் இருக்கும் போதே
கருணை வலிமை. இல்லையெனில் அதே கருணை இந்த இரக்கமற்ற உலகத்தின் காலடியில் உங்களை மிதித்துத் தள்ளிவிடும். இரண்டாவது ரகசியம், உங்கள் நன்மையை யார் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை அடையாளம் காணுங்கள். கருணை நல்லது, ஆனால் மிகப்பெரிய ஆபத்து எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா? உங்கள் நன்மையை யார் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிய முடியாத போதுதான் அந்த ஆபத்து வருகிறது. சாணக்கியரின் எச்சரிக்கை. சாணக்கியர் சொன்னார், அடையாளம் காணும் சக்தி இல்லாதவனுக்கு அவனின் கருணையே அவனின் மிகப்பெரிய பகை. ஏனெனில் இந்த உலகத்தில் ஒவ்வொரு முகமும் உண்மையானது அல்ல. ஒவ்வொரு புன்னகையும் இதயத்திலிருந்து வருவதில்லை. ஒவ்வொரு நண்பனும் உண்மையானவன் அல்ல. சிலர் உங்களுக்கு அருகில் வருவது உங்களை பயன்படுத்துவதற்காக மட்டுமே. சிலர் உங்கள் கருணையை பிடித்துக்கொண்டு தங்கள் சுயநலங்களை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். மிக ஆபத்தான விஷயம் என்னவென்றால், இவர்கள் ஒருபோதும் நேரடியாக எதிரியாக மாறமாட்டார்கள். நண்பர், குடும்பம் அல்லது துணை என்ற முகமூடியை அணிந்து உங்கள் வாழ்க்கைக்குள் நுழைவார்கள். ஏன் மக்கள் உங்கள் நன்மையை பயன்படுத்திக் கொள்கிறார்கள்? சிந்தியுங்கள். உங்கள் முன் 2 பாதைகள் இருக்கின்றன. ஒன்று உழைப்பின் பாதை, மற்றொன்று குறுக்கு வழி. பெரும்பாலானவர்கள் குறுக்கு வழியையே தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த குறுக்கு வழிதான் உங்களை பயன்படுத்துவது. ஏனெனில் நீங்கள் கருணையாளர் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். நீங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். நீங்கள் எப்போதும் பிறருக்காக தியாகம் செய்வீர்கள் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதனால் உங்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். உங்களை மீண்டும் மீண்டும் அழுத்தலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். உங்கள் தோள்களில் சுமையை வைத்து அவர்கள் மேலே ஏறுகிறார்கள். அடையாளம் காணும் கலை. இப்போது கேள்வி என்னவென்றால், உங்கள் நன்மையை யார் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை எப்படி அடையாளம் காணுவது? சாணக்கியர் சொல்கிறார், மனிதனை அவனது வார்த்தைகளால் அல்ல, அவனது செயல்களால் பரிசோதியுங்கள். அதாவது, ஒருவர் எவ்வளவு இனிமையாக பேசினாலும், எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும், உண்மையான உண்மை அவர்களின் செயல்களில்தான் வெளிப்படும். ஒருவர் மீண்டும் மீண்டும் உங்களிடம் உதவி வாங்கிக் கொள்கிறார், ஆனால் உங்கள் கடினமான நேரத்தில் காணாமல் போய்விடுகிறார் என்றால், அவர் உங்களை பயன்படுத்துகிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஒருவர் உங்கள் கருணையை பழக்கமாக்கிக் கொண்டிருக்கிறார், ஆனால் உங்களுக்காக ஒருபோதும் தியாகம் செய்யத் தயாராக இல்லை என்றால், அவர் உங்கள் தோள்களில் ஏற நினைக்கிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இல்லை என்று சொன்னவுடனே ஒருவர் கோபப்படுகிறார் அல்லது தூரம் வைக்கிறார் என்றால், அவர் உங்கள் இதயத்தை அல்ல, உங்கள் இயல்பை மட்டுமே பயன்படுத்த விரும்புகிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள். மிக ஆபத்தானவர்கள் யார்? உங்கள் நன்மையை உங்களுக்கே எதிராக பயன்படுத்துபவர்கள்தான் மிக ஆபத்தானவர்கள். அவர்கள் உங்களை குற்ற உணர்வில் தள்ளுவார்கள். நீங்கள் அவர்களுக்கு உதவவில்லை என்றால் நீங்கள் கெட்ட மனிதர் என்று மீண்டும் மீண்டும் உணரச் செய்வார்கள். இவர்கள் உளவியல் விளையாட்டுகளை ஆடுகிறார்கள். உங்கள் இதயத்தை சிறையில் அடைத்து உங்கள் கருணையை ஆயுதமாக மாற்றி உங்களையே வெட்டுகிறார்கள். சாணக்கியரின் தீர்வு. வாழ்க்கையில் 3 வகையான மனிதர்களை உடனே அடையாளம் காணுங்கள் என்று சாணக்கியர் கற்றுத்தருகிறார். 1. எப்போதும் உங்களிடம் உதவி கேட்டு வருபவர்கள். 2. தங்கள் சுயநல நேரத்தில் மட்டுமே உங்களிடம் வருபவர்கள். 3. உங்களுக்கு ஒருபோதும் சமமான மதிப்பை அளிக்காதவர்கள். இந்த மூவரிடமும் எச்சரிக்கையாக இருங்கள். இவர்கள் மீது கருணை காட்டாதீர்கள். ஏனெனில் இவர்களின் கண்களில் நன்றியுணர்வு இல்லை. அவர்களின் கண்களில் எரிவது சுயநலம் மட்டுமே. 2வது ரகசியத்தின் சாரம் இதுதான். கருணைக்கு முன் அடையாளம் அவசியம். இல்லையெனில் உங்கள் நன்மை உங்களுக்கே எதிராக பயன்படுத்தப்படும். உண்மையானவர்கள் மீதே கருணையை செலவிடுங்கள். உங்களுடன் நிற்பவர்கள் மீதே கருணையை செலவிடுங்கள். ஆனால் சுயநலமே நிறைந்த இதயமுள்ளவர்கள் மீது உங்கள் கருணையை ஒருபோதும் வீணாக்காதீர்கள். சாணக்கியர் சொல்கிறார், உங்கள் கருணையை பழக்கமாக்கிக் கொண்டவர்களிடமிருந்து தூரம் வையுங்கள். ஏனெனில் யார் உங்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை நீங்கள் அடையாளம் காணவில்லை என்றால், ஒரு நாள் உங்கள் நன்மையே உங்கள் மிகப்பெரிய சாபமாக மாறிவிடும். 3வது ரகசியம். கருணையுடன் இருந்தபடியே எப்படி கடுமையாக மாறுவது? கருணை பலவீனம் அல்ல. ஆனால் கருணையில் கடுமையின் கலவை இல்லையெனில் அதுவே உங்களை பலவீனமாக மாற்றிவிடுகிறது. இதுதான் சாணக்கிய நெறியின் 3வது ரகசியம். கருணையுடன் இருந்து கொண்டே எப்படி கடுமையாக மாறுவது? சாணக்கியரின் பார்வை. சாணக்கியர் சொன்னார், சிங்கம் கருணையுள்ளதாய் இருக்கலாம், ஆனால் வேட்டையாடும் போது அது ஒருபோதும் கருணை காட்டாது.
இந்த வாக்கியத்தின் அர்த்தம் மிகவும் ஆழமானது. கருணை என்பதன் பொருள் நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் குனிந்துவிட வேண்டும் என்பதல்ல. கருணை என்பதன் பொருள் ஒவ்வொருவரின் தவறையும் மன்னிக்க வேண்டும் என்பதல்ல. கருணை என்பதன் பொருள் மக்கள் மீண்டும் மீண்டும் உங்களை காயப்படுத்தினாலும் நீங்கள் சிரித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதல்ல. உண்மையான கருணை என்பது மனிதன் இதயத்தில் மென்மையாக இருக்க வேண்டும், ஆனால் அறிவில் இயற்கை போல கடுமையாக இருக்க வேண்டும். கடுமை ஏன் அவசியம்? சிந்தியுங்கள். ஒரு அரசன் கருணையுடன் மட்டுமே இருந்தால் அவனது படைவீரர்கள் ஒழுக்கத்தை மறந்துவிடுவார்கள். ஒரு தந்தை கருணையுடன் மட்டுமே இருந்தால் அவனது மகன் வழி தவறிவிடுவான். ஒரு குரு கருணையுடன் மட்டுமே இருந்தால் அவனது சீடன் ஞானத்தின் ஆழத்திற்கு ஒருபோதும் செல்ல முடியாது. அதாவது, கருணை இருக்கும் இடத்தில் ஒழுக்கமும் கடுமையும் இருக்க வேண்டும். கடுமை இல்லாத கருணை வெறும் பலவீனம் மட்டுமே. ஆனால் கருணை கடுமையுடன் இணைந்தால் அதுவே வலிமையாக மாறுகிறது. கருணையுடன் இருந்து கொண்டே எப்படி கடுமையை காட்டுவது? இதற்கு சாணக்கியர் நேரடியான தீர்வை அளிக்கிறார். கருணையுடன் இருங்கள், ஆனால் உங்கள் எல்லைகளை நிர்ணயியுங்கள். கருணையுடன் இருங்கள், ஆனால் ஒழுக்கத்தில் சமரசம் செய்யாதீர்கள். கருணையுடன் இருங்கள், ஆனால் உங்கள் சுயமரியாதையை ஒருபோதும் தாழ்த்திக் கொள்ளாதீர்கள். இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறையும் ஆம் என்று சொல்வது கருணை அல்ல, அது பலவீனம். கருணையுடன் இருந்தபடியே உறுதியாக நீங்கள் சொல்லலாம், இல்லை, நான் இதை செய்ய மாட்டேன் என்று. இரண்டாவது, தவறு மீண்டும் மீண்டும் நடந்தால் கடுமை அவசியம். ஒருவர் உங்கள் கருணையை மீண்டும் மீண்டும் பயன்படுத்திக் கொள்கிறார் என்றால் அவரிடம் கடுமையாக இருங்கள். கருணை என்பதன் பொருள் ஒவ்வொரு தவறையும் மன்னிப்பது அல்ல. மூன்றாவது, கருணையில் தூரத்தை வைத்துக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இதயத்தில் நல்லவர்களாக இருங்கள், ஆனால் ஒவ்வொருவரையும் மிக அருகில் அனுமதிக்காதீர்கள். ஏனெனில் ஒருவர் எவ்வளவு அருகில் வருகிறாரோ அவ்வளவு அதிகமாக உங்களை காயப்படுத்த முடியும். உண்மையான சமநிலை, உண்மையான வலிமை சமநிலையை பேணக்கூடியவனிடமே உள்ளது. இதயத்தில் கருணையுடன் இருந்து அறிவில் கடுமையாக இருப்பவன் தேவையுள்ளவனுக்கு உதவுபவன், ஆனால் சூழ்ச்சிக்காரனிடம் கடுமையாக மாறுபவன் அன்பையும் ஒழுக்கத்தையும் ஒரே நேரத்தில் வழங்கக்கூடியவன். இந்த சமநிலையே மனிதனை மகத்தானவனாக மாற்றுகிறது. இந்த சமநிலையே மனிதனை அஜயனாக மாற்றுகிறது. மூன்றாவது ரகசியத்தின் சாரம் இதுதான். கருணையுடன் இருங்கள், ஆனால் கடுமையுடன். இதயத்தில் மென்மையாக இருங்கள், ஆனால் அறிவில் எஃப்கை போல உறுதியாக இருங்கள். ஏனெனில் எல்லைக்குள் இருக்கும் கடுமையுடன் இணைந்த கருணைதான் உங்கள் மிகப்பெரிய வலிமை. சாணக்கியர் சொல்கிறார், ஒழுக்கமும் கடுமையும் இல்லாத கருணைக்கு எந்த மதிப்பும் இல்லை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கருணையுடன் இருந்தபடியே கடுமையாக மாறக்கூடிய மனிதனுக்கே இந்த உலகத்தில் மரியாதை கிடைக்கிறது. மற்றவர்கள் எல்லாம் வெறும் பயன்படுத்தப்படுகிறவர்களாக மட்டுமே இருந்து விடுகிறார்கள். நான்காவது ரகசியம் மிக பெரியதும் மிக ஆழமானதுமான உண்மை. கருணை நல்லது, இரக்கம் மகத்தானது. ஆனால் நீங்கள் எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லோரிடமும் கருணையுடன் இருந்தால் அதே கருணை இந்த இரக்கமற்ற உலகத்தின் காலடியில் உங்களை மிதித்து தள்ளிவிடும். இதுதான் சாணக்கிய நெறியின் நான்காவது மற்றும் இறுதி ரகசியம். கருணையின் உண்மையான அர்த்தம் கட்டுப்பாடு. சாணக்கியரின் ஒலி. சாணக்கியர் சொன்னார், அளவுக்கு மீறிய கருணையுடைய மனிதன் முதலில் அழிந்து விடுகிறான். இந்த வாக்கியம் கேட்கச் சிறியதாக இருக்கலாம், ஆனால் அதன் ஆழம் கடலையும் விட ஆழமானது. ஏனெனில் உங்கள் கருணையின் மீது நீங்கள் கட்டுப்பாடு வைக்கவில்லை என்றால் உங்கள் அழிவிற்கான பாதையை நீங்களே அமைத்துக் கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். எப்போதும் கருணையுடன் இருப்பது ஏன் ஆபத்தானது? சிந்தித்துப் பாருங்கள். ஒரு படைவீரன் போர்க்களத்தில் கருணை காட்டினால் என்ன ஆகும்? அவன் கொல்லப்படுவான். ஒரு வணிகர் தன் வாடிக்கையாளர்களிடம் எப்போதும் கருணை காட்டினால் என்ன ஆகும்? அவன் திவாலாகி விடுவான். ஒரு தலைவன் தன் எதிரிகளிடம் கருணை காட்டினால் என்ன ஆகும்? அவன் தன் அரியணையை இழந்து விடுவான். அதேபோல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லோரிடமும் கருணை காட்டிக்கொண்டே இருந்தால் மக்கள் உங்களை பலவீனமாக நினைப்பார்கள். மக்கள் உங்களை பயன்படுத்துவார்கள். மக்கள் உங்களை மீண்டும் மீண்டும் மிதிப்பார்கள். உண்மையான ஆழம் கட்டுப்பாடு. சாணக்கியரின் நான்காவது ரகசியம் இதையே கற்றுத்தருகிறது. உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும்போதே கருணை வலிமை. கருணை உங்கள் விவேகத்தின் அடிமையாக இருக்க வேண்டும்.
உங்கள் உணர்ச்சிகளின் அல்ல. கருணை உங்கள் அறிவின் வழிநடத்தலில் நடக்க வேண்டும், உங்கள் இதயத்தின் அல்ல. சிந்தித்து புரிந்து கருணை காட்டும்போது அது உங்கள் சக்தியாக மாறுகிறது. ஆனால் சிந்திக்காமல் கருணையை வாரி வழங்கும்போது அதுவே உங்கள் வீழ்ச்சிக்கு காரணமாகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கருணை என்பதன் பொருள் நீங்கள் எப்போதும் குனிய வேண்டும் என்பதல்ல. கருணை என்பதன் பொருள் எப்போது குனிய வேண்டும், எப்போது நேராக நின்றிருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிப்பதே. இந்த உலகத்தின் உண்மையான முகம் என்னவென்றால், இந்த உலகம் அப்பாவித்தனத்திற்கு கைத்தட்டாது. இந்த உலகம் சூழ்ச்சிக்கு பரிசளிக்கிறது. கருணையுடன் இருந்தபடியே வலிமையாக இருப்பவர்களுக்கே இந்த உலகம் வணங்குகிறது. கருணையை எப்போது பயன்படுத்த வேண்டும், எப்போது நிறுத்த வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டால் நீங்கள் அஜேயராக மாறிவிடுவீர்கள். இனி யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. இனி யாரும் உங்களை மிதிக்க முடியாது. 4வது இரகசியத்தின் சாரம் இதுதான். கருணையுடன் இருங்கள், ஆனால் கட்டுப்பாட்டுடன். கருணையுடன் இருங்கள், ஆனால் விவேகத்துடன். கருணையுடன் இருங்கள், ஆனால் மக்கள் உங்களை விளையாட்டுப் பொருளாக நினைக்கும் அளவுக்கு அல்ல. சாணக்கியர் சொல்கிறார், கட்டுப்பாட்டில் இருக்கும் கருணையே உண்மையான கருணை. இல்லையெனில் அதே கருணை உங்களை அழித்துவிடும். இறுதி செய்தி, இந்த 4வது இரகசியத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் இனி யாரிடமும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இனி யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. இனி யாரும் உங்களை மிதிக்க முடியாது. ஏனெனில் அப்போது உங்கள் கருணை உங்கள் பலவீனம் அல்ல, உங்கள் மிகப்பெரிய வலிமையாக மாறிவிடும். இப்போது சொல்லுங்கள், ஜெய் சாணக்கியர், ஜெய் நெறி.